ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி சமையல் சேனல். நம்ம இன்றைக்கி எக் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும், நல்லா அதிகமாக சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு அது பொரிஞ்சதுக்கப்புறம் கூடவே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இதுக்கு வெங்காயம் நிறைய சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த வெங்காய தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மசாலாஸ் வந்து நான் இன்றைக்கி என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா சில்லி பவுடரும் எக்கரி மசாலான்னு கடையில் கிடைக்குள்ள அது நான் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா நீங்கள் சில்லி பவுடரும் கொத்தமல்லி தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெங்காய தக்காளி மசாலாஸ்லாம் நல்லா வதங்கி வரணும். இது வதங்கிறதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் கிட்ட தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும். இது வதங்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம இதுக்கு ஒரு மசாலா வந்து அரைக்கணும், அதை அரைச்சிடலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் தேங்காய் போட்டால் போதும். தேங்காய் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு வராது. அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு, அது கூட கசகசா 1 ஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காய தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி கசகசாலாம் சேர்த்துருக்கிறதால கிரேவி வந்து நல்லா திக்காகி வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போய் கிரேவி நல்லா திக்காகி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 2ஆக கட் பண்ண வேணாம் அப்படின்னாலும் கொஞ்சம் கீரல் மட்டும் போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் மசாலாஸ் வந்து உள்ளே நல்லா இறங்கும். இப்போ இது வந்து மசாலாஸ் இந்த எக்கு எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வர அளவுக்கு நம்ம பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃப்ளேம் வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா அந்த முட்டையோட ஃப்ளேவர் நல்லா கிரேவியில் இறங்கும். அதேமாதிரி முட்டைக்குள்ளேயும் கிரேவி நல்லா போயிட்டு முட்டையும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இறக்கணும் அப்படின்னா நமக்கு சூப்பரான எக் கிரேவி வந்து ரெடி. இது நீங்கள் சப்பாத்தி, சூடான சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.